வணக்கம் இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Black Beauty MI 10T 5G மொபைல் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MI 10T வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதில் வந்து அந்த ஃபோனுடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிக் இந்தியாஸ் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து சேட்டலைட்டை வந்து அவங்க ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சாங்க. ஸோ இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு சேட்டலைட். ஸோ நம்ம வந்து இப்போது இந்தியன் சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் வந்து அந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேப்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அது மோஸ்ட் அட்ராக்டிவ் MI 10T 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கறக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. வாவ்! ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டிசைன் பை Xiaomi அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம MI 10Tயில் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் ப்ரொவிஷன் கிடையாது, வெறும் C டைப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கன்வெர்ட்டரும் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு டெம்பரரி கேஸ் மாதிரியே இல்லை. பாதி கேஸ் வந்து உங்களுக்கு வந்து செமி ஒப்பேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு Xiaomi அப்படிங்கிற அந்த பேர் வந்துருக்கு. ஸோ அந்த பிராண்ட் வந்து நல்லா பெருசாக அழகாக அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேமரா சைடு பார்த்தீங்கன்னா கேமரா கீழே வச்சாலும் இடிக்காத மாதிரி ஒரு எலிவேட்டட் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க கேமரா ப்ரொவிஷனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஜாக் இல்லாதனால வெறும் C டைப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த C டைப் கூட தண்ணி உள்ளே போகாத மாதிரி ஒரு சேஃப்டி மெஷருக்கு ஒரு ஸ்லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்லிட் ஓப்பன் மாதிரி. ஸோ ஃபோன் இருக்குது. ஃபோனுக்கு நம்ம கடைசியாக வரும். பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து USB டைப் இருக்குது, இன்னொரு சைடு வந்து C டைப் இருக்குது. அதனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து சிஸ்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், வேறு சார்ஜர்ஸோட யூஸ் பண்ணலாம், லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட்டும் சரி, அதோட அப்பியரன்ஸும் சரி, நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதே நேரத்தில் இது வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். அதாவது 0 to 70 வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ சார்ஜரும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். வாவ்! ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. யூஸ்வலாக எனக்கு பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால மட்டும் இல்லை, ஃபோன் வந்து லைக் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோனாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. அண்ட் ஷைனாக இருக்குது. இது வந்து காஸ்மிக் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு வாட்டர் ரெப்பலண்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபோன் நனையாது, தண்ணி பட்டால் கூட விலகி போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிவேட் ஆகிருக்கு. இந்த 4 லென்ஸுமே பார்த்தீங்கன்னா எலிவேட் ஆகிருக்கு. இதனால தான் அந்த கேஸில் கூட வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து ரொம்பவே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. இப்போ வர ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸ் வந்து பிளாக் கலரில் இப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷைன் ஃபினிஷில் வந்து கொடுக்கறதே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் பாடி அண்ட் உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதனால ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பவர் பட்டன் கூடவே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பவர் பட்டன் வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சைட் மவுண்டட். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா கூட உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் MI ரிமோட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபோனில் இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலியமாக நீங்கள் வந்து டிவிஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா டிடிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சென்சார். எப்போவுமே MI ஃபோன்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து அது இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்க போகிறோம். ஸோ MI 10Tயோட கேமரா வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு டிஜிட்டல் கேமரா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து லென்ஸ் வந்து எலிவேட் ஆயிருக்கு, அதாவது குண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 64 மெகா பிக்சல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷனே 4K வரைக்கும் தான் போகும். இதில் வந்து 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லென்ஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ கேமரா வைஸ் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேமரா வந்து ஸோ 8K இருக்கிறதுனால உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி, ரொம்ப பிக்சல் வைஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம இந்த பிளாக் பியூட்டி MI 10T வந்து ஆன் பண்ண போகிறோம். ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து Android 10ஓட வருது. ஸோ உங்களுக்கு வந்து Android 10 தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம MI 10T வந்து உங்களுக்கு Snapdragon 865ஓட வருது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எந்த அப்ளிகேஷன்ஸை வேணால் நீங்கள் ரன் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோ ஆகட்டும், இல்லை எடிட்டிங் ஆகட்டும், இல்லை நீங்கள் கேமராக இருந்தாலும் கூட சரி, இந்த ஃபோன் வந்து உங்களுக்கான ரைட் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து iPhone, OnePlusலாம் வந்து அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு டைப்பாக இருக்குமோ, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து MI யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து MIயோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டச்செல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சொல்லவே வேண்டாம், இதோடைய ரேம் கெப்பாசிட்டிக்கும் இதோடைய மெமரி கெப்பாசிட்டிக்கும் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ ஆப்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு கேமரா கூட உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்கறனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து இதில் ஒரு செல்ஃபி கூட எடுத்தேன், ரொம்பவே வந்து கிளியராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு கேமரா கொடுத்துருத்தாங்க அப்படின்னா செல்ஃபி கேமராவில் வந்து உங்களுக்கு வைட் லென்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த 20 மெகா பிக்சல் கேமராவோட லென்ஸே பார்த்தீங்கன்னா 27 மில்லிமீட்டர் வைடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த ஒரு லென்ஸே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்ரி. ஸோ MI 10Tல வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்ரி பேக்கப் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் வந்து பேக்கப் நிற்கும். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாண்டே இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 டேஸ் வந்து பேக்கப் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 0 to 70 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். ஸோ பேட்ரி வைஸ் வந்து ஃபோன் வந்து ரொம்பவே எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆன் தி ஹோல் நம்ம MI 10T பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 6.6 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, 6.67 எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சைஸாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. டெம்பர் கிளாஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் நம்ம MI 10T பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி எக்யூப்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் வித் 5G அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க. இதில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கூட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து Wi-Fi 6 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது. அதாவது வைஃபைலே வந்து லேட்டஸ்ட் வேரியன்ட். அது வந்து உங்களுக்கு வந்து அதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நேவிக் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NFC இருக்குது. ஸோ NFC வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபெசிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக NFC வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபோனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு இல்லாமல் நீங்கள் ஃபோனே வந்து கார்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து NFC-யோட ஒரு ஃபீச்சர். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது NFC-ல. ஸோ நம்ம MI 10T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒரு 6GB அண்ட் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
36,999 ஒன்லி. உங்களுக்கு 8GB வேரியன்ட் வேணும் அப்படின்னா 8GB and 128 வேரியன்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 38,999 ஒன்லி. ஸோ நம்ம MI 10T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலரில் வருது. நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்த அட்ராக்டிவான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக் அப்படிங்கிற கலர். அதே நேரத்தில் இது வந்து லூனார் சில்வர் அப்படிங்கிற கலர்லேயும் வருது. அந்த கலரும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், ஃபோன் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.